ஸ்னாப்சாட்ல இருக்கக்கூடிய ஏஐ ஃபியூச்சரான மை ஏஐ ஃபியூச்சரை பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்னாப்சாட் ஆப் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு உங்களோட ஸ்னாப்சாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அங்க வந்து மை ஏஐ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க டைப் பண்ணி சென்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி சென்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பாப்புலேஷன் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சென்ட் பண்ணிருச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க டைப் பண்ணி அதை சென்ட் பண்றது மூலியமாக அதற்கான கம்ப்ளீட் டீடைல்ஸை பாத்தீங்கன்னா அந்த ஏஐ இருந்து நீங்க வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நார்மலா நீங்க வந்து ஒரு பர்சன்ட்ட பேசுற மாதிரியுமே அந்த ஏஐ நீங்க வந்து பேச முடியும். அப்படி பேசுறப்ப பாத்தீங்கன்னா வந்து அதுவும் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட கேள்வி எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கேட்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஸ்னாப்சாட்ல இருக்கக்கூடிய மை ஏஐ பத்தி கம்ப்ளீட் டீடைல் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி. இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.